திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். தாத்தாவின் பிறந்த நாளுக்கு ஹலோ ஹலோ என சிரித்தபடி மைக்கில் பாடி அசத்திய 4 வயது குழந்தையின் வீடியோ சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளது. சிறு குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அவர்களின் அழகான கியூட்டான ரியாக்ஷனால் நமது கவலைகளை மறந்து ஈர்க்கப்படுகிறோம். அப்படி கேரளாவைச் சேர்ந்த குழந்தை தனது பாடல் காட்சி மூலம் நெட்டிசன்களை கவர்ந்து வருகிறது. மலப்புரம் மாவட்டத்தில் தாத்தாவின் 70வது பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருக்கும் போது 4 வயது குழந்தை ஜாதவ் மேடையில் ஏறி பாடத் தொடங்கியுள்ளான். மைக்கை கையில் எடுத்தவுடன் ஹலோ ஹலோ என சிரித்தபடி பேசிவிட்டு தனது பாடலை பாடி உள்ளான். இசையில் ஆர்வமுள்ள குழந்தை ஜாதவிற்கு அவரது பாட்டிதான் பாட கற்றுக் கொடுத்ததாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அவதூறு வழக்கில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு உத்தரப்பிரதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பெங்களூருவில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அப்போதைய பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக ராகுல் காந்தி மீது புகார் எழுந்தது. இதுகுறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா சுல்தான்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் நேற்று ஆஜராகுமாறு ராகுல் காந்தி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர் நேற்று ஆஜராகாத நிலையில் வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ராகுல் காந்தி நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.